வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பொழியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும், தமிழகத்தில் மழைப்பொழிவின் நிலவரம் குறித்தும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை என்ன, அதன் நகர்வுகள் எப்படி இருக்கும், இதன் காரணமாக தமிழகத்தில் எந்த அளவிற்கான மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக விளக்குவதற்காக நம்மிடையே தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஒரு இடத்துல கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய நிலை என்ன, அது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், மழைப்பொழிவு தமிழகத்திற்கு எப்படி இருக்கும்? குறிப்பா அந்த தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கையின் நிலப்பரப்புல நீடித்து வருகிறது. இதன் காரணமா நேற்று முதலே மத்திய கடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கியிருக்கு. குறிப்பா இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும், அதே போல வேதாரண்யம் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் போன்ற பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழையும், சீர்காழி, மயிலாடுதுறை, கொள்ளிடம் போன்ற பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் பதிவாகியிருக்கு. இந்த சூழல்ல இலங்கை நிலப்பரப்புல இந்த தாழ்வு பகுதி நீடித்ததன் காரணமா கடலோர பகுதிகளில் மட்டுமே மழைப்பொழிவு நேற்றைய தினம் பதிவாகி இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இந்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா நோக்கி நகர இருக்கு. மன்னார் வளைகுடாவில் எப்போதெல்லாம் தாழ்வு பகுதி நிலை கொள்ளுதோ அப்போதெல்லாம் வடகிழக்கு காற்று குவிதல் நமக்கு தமிழகத்துல விழ தொடங்கும். சென்னையுடைய நிலை எப்படி இருக்கும்? இல்ல மாலைக்கு பிறகாக மழை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி இருக்கும் சென்னை? இப்ப தற்போது பார்த்தோம்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான தூறல் சாரல் காணப்பட்டு இருக்கு. இன்று பிற்பகல் முதல் படிப்படியாக சென்னையில மழை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நவம்பர் 18ஆம் தேதி இரவு வரைக்குமே விட்டு விட்டு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல குறிப்பா நவம்பர் 17ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் இந்த கனமழைக்கான வாய்ப்பு என்பது படிப்படியா அதிகரிக்கும். குறிப்பாக மேற்கு மாவட்டங்களான திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இதுவரை ஒரு பரவலான மழை பதிவாகல, ஒரு வறட்சி நிலை நீடித்துட்டு இருக்கு. அவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவை நவம்பர் 18, 19, 20 தேதிகளில் இந்த தாழ்வு பகுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல்ல நவம்பர் 21ஆம் தேதி உருவாக இருக்கு. அந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கும் சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. நேரடியாகவே கேட்டோம். அதாவது தற்போது இலங்கை நிலப்பரப்பில் இந்த சுழற்சி இருப்பதன் காரணமாக தற்போது வடகடலோர மாவட்டங்கள், கடலோர மழைப்பொழிவு அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை 18ஆம் தேதி வரையிலாக விட்டு விட்டு மழை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தனியார் வானிலை ஆய்வாளர்களின் கணிப்பாக இருக்கிறது.